வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒன்றிணைந்த இலங்கைக்குள் சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வாக்குறுதி. தேர்தலின் பின்னர் விவசாயிகளை இலக்காக கொண்டு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க ஜனாதிபதி தீர்மானம். மத்திய அதிவேக வீதி நிர்மாண பணிகளுக்காக விலைமனு கோரல் தொடர்பில் சந்தேகம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு குற்றச்சாட்டு. குளோபல் சூப்பர் ஸ்டாராக இலங்கையைச் சேர்ந்த பிரவீனா தெரிவு. பிளவுபடாத இலங்கையினுள் வடக்கு கிழக்கில் தன்னாட்சி முறைமையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடும் சந்தர்ப்பத்தில் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளான ரா சம்பந்தன், மாவை சேனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன், எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். முன்னர் இருந்தவாறு ஒன்றுபட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களை கொண்ட சமஷ்டி கட்டமைப்புக்குள்ளான அதிகார பகிர்வு நடைமுறைப்படுத்தப்பட முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அதிகார பகிர்வின் கீழ் நிலம், சட்டம் ஒழுங்கு, சட்ட அமலாக்கம், நிதி, உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வளங்களை திரட்டிக் கொள்ளுதல் போன்ற அதிகாரங்கள் அடங்கிய சமஷ்டி அதிகார பகிர்வு வலியுறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சார்பில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களின் பரிந்துரைகளையும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியிடப்படவிருக்கும் சர்வதேச விசாரணை அறிக்கையின் பரிந்துரைகளையும் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தப்படும் என்றும் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கிலும் கிழக்கிலும் ராணுவ குறைப்பு, இடம்பெயர்ந்தோருக்கு விரைவான மீள்குடியேற்றம், அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுவிக்க நடவடிக்கை என குறித்த விஞ்ஞாபனத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான உண்மையை கண்டறிய வேண்டும். காணாமல் போனோர் குடும்பங்களுக்கு விமோசன திட்டங்கள் வழங்கப்பட வேண்டும். வெளிநாடுகளில் அகதிகளாக சென்ற தமிழர்கள் திரும்ப அனுமதி அளிக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்ற வாக்குறுதிகள் முன்னிறுத்தப்பட்டுள்ளன. முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு திட்டம், போர் விதவைகள், அனாதை குழந்தைகள், அங்கவீனர்களுக்கு தெளிவானதொரு திட்டம், மீனவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு, பலாலி விமானத்துறையை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவது போன்ற வாக்குறுதிகள் விஞ்ஞாபனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. விவசாய மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டம் பொதுத் தேர்தலின் பின்னர் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அர்லகங்வில பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகளினால் கந்தைகதர் போன்ற பிரதேசங்களின் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். மத்திய வங்கி முறிகள் விநியோகம் தொடர்பில் இன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ආණ්ඩුවට සල්ලි ඕන වුණාම මහ බැංකුවෙන් බැඳුම් කරන නිකුත් කරනවා. அரசாங்கத்திற்கு நிதி தேவைப்படும் போது மத்திய வங்கியின் முறைகளை விநியோகிக்கின்றது. மத்திய வங்கி 100 கோடி வேண்டும் என கோரியது. தான் 10 கோடி தருவதாக ஒருவர் கூறுகின்றார், மற்றும் ஒருவர் 30 கோடி தருகின்றேன், வட்டி வீதம் இவ்வளவு என கூறுகின்றார். குறைந்த வட்டியிலிருந்து கூடிய வட்டி வரைக்கும் வரிசைப்படுத்துவார்கள். இந்த வரிசையின் அடிப்படையில் 100 கோடி பெறுவார்கள். 100 கோடிக்கு முறைகள் விநியோகிப்பதாக கூறினார்கள். பின்னர் என்ன நடந்தது? 1000 கோடி பெற்றனர். மத்திய வங்கியின் ஆளுநரின் மருமகன் 500 கோடியை பெற்றுக் கொண்டுள்ளார். 9.7 வீத வட்டி 11.7 வீதத்திற்கு சென்றுள்ளது. கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகையில் நட்டம் மாத்திரமே 600 கோடி தற்போது வரிசையாக பெற்றுக் கொண்டுள்ளனர். இதன் மூலம் 420 கோடி நட்டம். மகாபலி திட்டத்திற்கு 5000 கோடியே செலவானது. முறிகள் விநியோகத்திற்கு எவ்வளவு? 4200 கோடி. ரணில் சுவரொட்டிகளை ஒட்டியது மாத்திரம்தான். மத்திய வங்கி முறைகள் விநியோகத்தில் இடம்பெற்ற நட்டம் வருடத்திற்கு கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கும் நிதிக்கு சமனானது. 4 வருடத்திற்கு சமுர்திக்கு வழங்கும் நிதி மாத்திரையிலிருந்து வெளியேற்றவிற்கு அதிவேக வீதியில் செல்ல முடியும். மத்திய வங்கி ஆளுநரை விளக்குவதாக ஜனாதிபதி கூறியதாக அவர் கூறினார். தவறு செய்யாவிடின் விளக்க மாட்டாதானே? இதுதான் இறுதி அறிக்கை. கோப் குழு நாளுக்கு நாள் பெற்றுக்கொண்ட சாட்சியங்களின் பதிவு பிரதியே இது. மத்திய வங்கி ஆளுநருக்கு இது தொடர்பில் தனிப்பட்ட தேவை இருக்கவில்லை. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் இஃப் கம்ப்ளீட்டட் என பிரச்சனை இங்கு உள்ளது. இது தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநருக்கும் அவரது மருமகனுக்கும் தீர்மானம் எடுக்க நேரிடும். ஆனால் மோசடி தொடர்பில் எவ்விதமான சாட்சியங்களும் பதிவாகவில்லை. ஆகவே நான் மீண்டும் டிவ் குணசேகர மற்றும் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு சவால் விடுக்கின்றேன். அதே போன்று பந்துல குணவர்தனவிற்கும் விவாதத்திற்கு வருமாறு சவால் விடுக்கின்றேன்.
ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாக்குவதற்காக அரசியல் நோக்குடன் கொண்டு வந்த விடயமாகும். இதில் சந்தேகம் காணப்படுமாயின் மத்திய வங்கி ஆளுநர் நேரடியாக அழைத்து அவரது மருமகனின் நிறுவனத்திற்கு கொடுக்க இருந்தது. இவர்கள் ஆரம்பத்தில் மருமகனுக்கு நிதி வழங்கி நாட்டிற்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக முதலில் கூறினார்கள். பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் பிரசாரத்திற்கு நிதி பெற்றுக் கொள்ள செய்ததாக கூறினார்கள். இவர்களால் எந்த பக்கத்தில் சேறு பூசுவது என்று தெரியவில்லை. ஐந்தாவது திட்டத்தை முன்வைத்துள்ளோம். இதில் முதன்மையானது ஊழல் மோசடி அடியோடு ஒழிப்பது. இதற்கு தனியாக ஒரு பொறிமுறையை செய்வோம். எந்த அரசாங்கத்தில் செய்திருந்தாலும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்க செயற்படுவோம். ஊர்கள் விநியோகம் சம்பவம் என்றாலும் அதனை அரசாங்கம் பாரிய திட்டங்களை வழங்கிய முறைமை தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக கொழும்பில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. උතුරු අධිවේගී මාර්ගය මේ ආණ්ඩුවේ නැවතුවා ඉස්සෙල්ලා නවත්තලා දැන් මේ ආණ්ඩුවෙන් ඒක කරනවා. வடக்கு அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளை முதலாவதாக இந்த அரசாங்கம் நிறுத்தியது. தற்போது அதனை முன்னெடுத்துள்ளது. எனினும் மத்திய அதிவேக வீதி என பெயர் மாற்றியுள்ளது. கடந்த அரசாங்கத்தினூடாக நாம் முன்னெடுத்த நடவடிக்கைகளின் பெயரை மாற்றுவதை மாத்திரமே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. அவ்வாறெனின் கிராமங்களில் உள்ள அப்பாவி மக்கள் இவ்வளவு பணம் அதிகமாக உள்ளது. எனினும் ரணில் குறைந்த நிதியில் செய்கின்றார் என எண்ணுவார்கள். எனினும் ஒரு சதமேனும் குறையவில்லை. இந்த அரசாங்கத்தினால் ஒரு பக்கத்திற்கு 3 ஓடுபாதைகளை அமைக்க தீர்மானித்தோம். 2 பகுதிகளுக்கு 6 ஓடுபாதைகள். தற்போது இந்த அரசாங்கம் என்ன செய்துள்ளது? 2 ஓடுபாதைகளை குறைத்துள்ளது. இவர்கள் திருடர்கள் என கூறிய நிறுவனத்திடமே இதனை வழங்கியுள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் விலை மனு வழங்கிய நிறுவனத்திற்கே இந்த அரசாங்கமும் வழங்கியுள்ளது. இந்த நாட்டின் வரலாற்றில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற பாரிய கொள்ளையின் பின்னர் 2வது பாரிய கொள்ளையொன்று ஆயத்தமாவதனை நாம் கடந்த வாரம் அவதானித்தோம். தற்போது 100% அரசாங்கத்திடமிருந்த கேஸ் நிறுவனத்தை தனியார்மயமாக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்டன. கேஸ் விலை மனு கோரலை ஞாயிற்றுக்கிழமை பகிரங்கப்படுத்தியுள்ளனர். சம்பிரதாயத்திற்கு அமைவாக ஞாயிற்றுக்கிழமை இவ்வாறான விடயங்களை செய்ய மாட்டார்கள். விநியோகஸ்தர்களின்றி விலை மனுவை பகிரங்கப்படுத்தியுள்ளனர். இங்கு 34 சர்வதேச நாடுகள் ஒரு மெட்ரிக் டன் கேஸிற்கான மதிப்பீட்டை முன்வைத்துள்ளன. எஸ்கான் நிறுவனம் $106.75 மதிப்பீடு செய்துள்ளது. ODI ஓமன் டிராக்டிங் இன்டர்நேஷனல் நிறுவனம் $112.0 நிர்ணயித்துள்ளது. ஃப்ரேமக்ஸ் நிறுவனம் $113.0 செல்கேஸ் நிறுவனம் $122 ஒரு மெட்ரிக் டன் கேஸிற்காக முன்வைத்துள்ளன. தொழில்நுட்ப குழுவின் ஆய்வினூடாக பல்வேறு காரணங்களை கூறி குறைந்த விலைமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. மீண்டும் இலங்கைக்கு கேஸ் வழங்குவதற்கான வாய்ப்பை செல் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. சக்தி குளோபல் சூப்பர் ஸ்டார் மகுடத்தை இலங்கையைச் சேர்ந்த பிரவீனா சுவீகரித்துக் கொண்டுள்ளார். 2ஆம் இடத்தை மலேசியாவைச் சேர்ந்த ஷாஸ்திரன் பெற்றுக் கொண்டார். சக்தி குளோபல் சூப்பர் ஸ்டார் இசை நிகழ்ச்சியின் 3ஆம் இடத்தை ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த கேஷிகா பெற்றுக் கொண்டுள்ளார். இதேவேளை சக்தி குளோபல் சூப்பர் ஸ்டார் இறுதிச் சுற்றில் 4ஆம் இடத்தை கனடாவைச் சேர்ந்த கீதியா பெற்றுக் கொண்டார். சக்தி குளோபல் சூப்பர் ஸ்டார் மாபெரும் இசை நிகழ்வின் இறுதிச் சுற்று போட்டி ரப்புலானே ஸ்டெயின் கலையகத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. USDs back home. Congratulations. Thank you, ladies and gentlemen, for the distribution. Congratulations, Pravina. இலங்கையின் இசைத்துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ள சக்தி சூப்பர் ஸ்டார் இம்முறை சர்வதேச ரீதியில் பிரமாண்டத்தின் உச்சத்தை எட்டியது. இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் முதன் முறையாக சர்வதேசத்தில் உள்ள எமது குரலை தேடிச் சென்ற சக்தி குளோபல் சூப்பர் ஸ்டார் ரியாலிட்டி நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டி மிக பிரமாண்டமான முறையில் ரத்துலானே ஸ்டெயின் கலையகத்தில் இன்று நடைபெற்றது. இலங்கை, ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 4 போட்டியாளர்கள் இன்று இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தனர். Shakti Global Superstar Grand Finale.
சக்தி குளோபல் சூப்பர் ஸ்டாருக்காக ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா ஆகிய நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட தெரிவு போட்டிகளிலிருந்து ஒவ்வொரு நாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி தலா 5 போட்டியாளர்கள் வீதம் மொத்தம் 15 போட்டியாளர்கள் சர்வதேசத்திலிருந்து இலங்கைக்கு வருகை தந்திருந்தனர். இலங்கையில் நடந்த தெரிவுச் சுற்று போட்டிகளில் மொத்தம் 5 போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். அதன்படி இலங்கை, ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற தெரிவு போட்டிகளில் இருந்து சிறந்த 20 போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரத்மலானை ஸ்டைன் கலையகத்தில் குளோபல் சூப்பர் ஸ்டாரின் பிரம்மாண்டமான ரியாலிட்டி நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. இசை வல்லுநர்கள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்களை உள்ளடக்கிய நடுவர் குழாம் ஒவ்வொரு நாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இறுதி சுற்றுக்கு 4 போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்தனர். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரவீனா, ஆஸ்திரேலியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி கேஷிகா, கனடாவை பிரதிநிதித்துவப்படுத்தி கீதியா மற்றும் மலேசியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி ஷாஸ்டன் ஆகியோர் குளோபல் சூப்பர் ஸ்டார் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றனர். எங்க தல டியாரு சென்டிமெண்டில தார்மாரு. இன்றைய இறுதிச் சுற்றில் நடுவர்கள் குழாம் முன்னிலையில் போட்டியாளர்கள் தமது திறமைகளை வெளிப்படுத்தினர். சக்தி குளோபல் சூப்பர் ஸ்டார் மகுடத்தை சூடிய வெற்றியாளருக்கு $10,000 பரிசுத் தொகையாக அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது வெற்றியாளருக்கு $4,000, மூன்றாம் இடத்தை பிடித்தவருக்கு $1,500, நான்காம் இடத்தை பிடித்தவருக்கு $1,000 பரிசுத் தொகையாக நிர்ணயிக்கப்பட்டது. குளோபல் சூப்பர் ஸ்டார் பிரம்மாண்ட இறுதிப் போட்டியை பார்வையிட இலங்கை மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த இசை ஆர்வலர்கள் பலர் வருகை தந்திருந்தனர். ஆண்டுக்குள் நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் ஒரு நியாயமான, நிரந்தரமான, நமது மக்களுடைய இறமையை அங்கீகரிக்கின்ற, நமது மக்களுடைய சுயமரியாதையை, கௌரவத்தை அங்கீகரிக்கின்ற, நமக்கு போதிய அளவு சுயாட்சி தருகின்ற ஒரு அரசியல் தீர்வு 2016 ஆண்டு முடிவடைவதற்கு முன்பதாக இந்த நாட்டில் ஏற்பட வேண்டும். ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுவதில் இன்னமும் தாமதம் ஏற்படுவார்கள் நாம் ஒரு இனமாக அறிவோம். அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஒரு அரசியல் தீர்வு விரைவில் ஏற்பட வேண்டும். இன்றைக்கு நமது பிரச்சனை முன்னொப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சர்வதேச மயமாக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு பரிகாரம் வழங்கப்பட்டு நடைபெற்றவை திருப்பி நடைபெறக்கூடாத ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்பது சர்வதேச சமூகத்தின் நிலைப்பாடு. இவற்றை எல்லாவற்றையும் வலுப்பெற செய்வதற்கு தற்பொழுது மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பம். இந்த தேர்தல் என்ன விதமான ஒரு அரசியல் தீர்வு நமது மக்களுக்கு தேவை என்பதை நீங்கள் உங்களுடைய ஜனநாயக முடிவின் மூலமாக உலகத்தை அறிவிக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் கூட என்ன சொல்கின்றது என்றால், ஒன்றியாட்சிக்குள் தான் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் என்று சொல்கின்றது. ஒரு விடயத்தை நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு எல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய அரசாங்கத்துக்கு நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு தீர்வு என்பது முதலாவதாக வடகிழக்கு என்பது இணைக்கப்பட்ட தமிழர்களது தாயகம் என்பது ஒரு அரசியல் நிர்வாக அலகாக மாற்றப்பட வேண்டும். ஏற்கனவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் 18 வருடங்களாக வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட்டு ஒரு அரசியல் நிர்வாக அலகாக இயங்கி வந்தது. திருகோணமலை அதனுடைய தலைநகரமாக இருந்தது. ஆனால் மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசாங்கத்தில் வடக்கும் கிழக்கும் மீண்டும் பிரிக்கப்பட்டது. ஆனால் தமிழ் மக்கள் தமது சொந்த தாயகத்தில், அவர்கள் வடகிழக்கு இணைந்த தாயகத்தில்
தொடர்ச்சியாக ஒன்றாக இருக்க விரும்புகின்றார்கள். எந்த ஒரு தீர்வுக்குமான முதலாவது அடிப்படை என்பது வடகிழக்கு இணைந்த தாயகம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக உலகத்துக்கு மாத்திரமல்ல இலங்கையின் சகல அரசாங்கத்திற்கும் சொல்லி வந்திருக்கின்றோம். ஒற்றையாட்சிக்குள் இந்த அதிகார பகிர்வு என்பது சரியாக இருக்க முடியாது. தமிழ் மக்கள் என்பவர்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கு சுய நிர்ணய உரிமை இருக்கின்றது. வடகிழக்கு என்பது அவர்களது தாயகம். அதனுடைய அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில், தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இறையாண்மையின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பது அமைய வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம். தேர்தல் மேடைகளில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சில அடுத்து. ගමට සංවර්ධනයක් ඕන. ගමේ පාර, ගමේ වැව. கிராமத்துக்கு அபிவிருத்தி வேண்டும். அந்த அபிவிருத்திக்காக நாட்டில் உள்ள 20,000 கிராமங்களை 2,500 கூட்டு கிராமங்களாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த கூட்டு கிராம திட்டத்தில் விவசாய அபிவிருத்தி மற்றும் ஏனைய அபிவிருத்திகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய உள்ளோம். ஒரு வருடத்தில் 2 லட்சம் தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. இவற்றுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் தேவைப்படுகின்றன. அது தொடர்பான தேவை மற்றும் தொழில்நுட்பம் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நாட்டை வளர்ச்சியடைய செய்ய முடியும். අද බලන්න මොකද වෙලා තියෙන්නේ මේ සංවර්ධනයට. இன்று என்ன நடந்துள்ளது? அந்த அபிவிருத்திகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. அதிவேக வீதி நிறுத்தப்பட்டுள்ளது. வீதி திருத்தும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. நாங்கள் செய்து முடித்த வேலைகளை நிறுத்துகின்றனர். வீடுகளுக்கான குடிநீர் திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு வருடத்தில் பெற்றுக்கொண்ட கடனை விட இவர்கள் கடந்த 6 மாதத்தில் கூடுதலான கடனை பெற்றுக் கொண்டுள்ளனர். இந்த பணத்துக்கு என்ன நடக்கின்றது? மத்தல ஜாத்யந்தர கோந்தொடுகொல හිටපු ජනාධිපතිතුමා හදලා முன்னாள் ஜனாதிபதி பாரிய வட்டி கடன் பெற்று அதில் தரகு பணம் பெற்று மத்தள சர்வதேச விமான நிலையத்தை ஸ்தாபித்தார். ஆனால் விமான நிலையத்துக்கு விமானங்கள் வருவதில்லை. குறைந்தது தொழில் வாய்ப்புகள் இருந்தால் கூட நியாயப்படுத்தலாம். இந்த விமான நிலையத்துக்கு விமானங்கள் வரக்கூடிய வகையில் அபிவிருத்தி செய்வோம். මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. අපි තමුන්නාසලා ඉල්ලා හිටින්නේ ராஜபக்ச ராஜபக்ச என்ற பூதத்தை போத்தலில் போட்டு ஹமாந்தோட்டையில் அடைத்து விட்டோம். மோசடி அமைச்சர்கள் மீண்டும் திறந்துள்ளனர். நிதி மோசடி செய்தனர். துறைமுகத்தின் ஆழம் 10 அடியாகும். கப்பல்களுக்கு வர முடியாது. விமான நிலையத்திலும் நிதி மோசடி. தொழில் வாய்ப்பு இல்லை. இதனை புரிந்து கொண்ட ஹமாந்தோட்ட மக்கள் இங்கு வர வேண்டாம் என கூறிவிட்டனர். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் வந்தவுடன் இந்த தேர்தல்களை பிடித்து விடுவார்கள், நல்லாட்சி ஏற்படுத்துவார்கள், நாட்டை நல்வழிக்கு கொண்டு செல்வார்கள் என்று நினைத்தோம். ஆனால் பிடித்த திருடர்கள் இல்லை. இறுதியில் திருடர்களுடன் டீல் போடும் நிலையே ஏற்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களாக எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாட்டின் பொருளாதார தூண்களில் அடித்தளமாக விளங்கிய மலையக மக்களின் வீடுகளில் விளக்கேற்ற மலையக வரலாற்றில் முதன்முறையாக பிரஜைகள் முன்னணி சார்பில் பெண்கள் களமிறங்கியுள்ளனர். புரட்சிக்கவி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக களம் கண்டுள்ளார் சுப்பையா ஜேமினா. இவர் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. ஹட்டன் மேஃபீல்ட் தோட்டத்தில் பிறந்த சுப்பையா ஜேமீனா பாடசாலை கல்வியை தோட்ட பாடசாலையில் முடித்துவிட்டு இன்னொரு காரணிகளின் அடிப்படையில் தனது இளம் பருவத்தை தேயிலை செடிகளுக்கு உரமாக்கினார். மலையக மக்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு இளம் வயதிலேயே ஜெயமீனாவை சமூக தொண்டிற்கு ஈர்த்துக் கொண்டது. வியர்வையை தேயிலை செடிகளுக்கும் உயிரை தமது சமூகத்தின் மேம்பாட்டிற்காகவும் தியாகம் செய்து இன்று வரை அந்த கொள்கையில் மாறாது உறுதியுடன் ஜெயமீனா செயற்படுகின்றார். மலையக பெண்களும் புரட்சி பெண்கள் தான் என்பதை மறுபடியும் நினைவூட்டும் வகையில் மேஃபீல்ட் தோட்ட மகளிர் சங்க தலைவரான ஜெயமீனா தனது வாழ்நாளில் கூடுதலான காலத்தை தனது இன எழுச்சிக்காக ஆர்வத்துடன் செயற்பட்டு வந்துள்ளார். சாதாரண தேயிலை தொழிலாளியான சுப்பையா ஜெயமீனா தனது சமூகம் அரசியல் சுயநலவாதிகளால் காலாகாலமாக சூறையாடப்படுவதைக் கண்டு அதற்கு முடிவு கட்ட ஒரு விடுதலை வேங்கையாக சட்டவாக்கு சபைக்காக களமாடுகின்றார். மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் நாங்கள் 60 வருஷ காலமா நாங்க வாக்களிச்சுக்கிட்டே வரோம். நாங்க வாக்களிச்சு ஒருத்தங்க பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க. இந்நிலையில எங்களுக்காக இம்முறை எங்களுடைய ஸ்ரீரங்கா சார் அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பாதையை வகுத்து தந்திருக்கிறாரு. காலமெல்லாம் நாங்க அந்த தேயிலையில கஷ்டப்பட்டு அட்டக்கடிக்கு ஆளாகி குலவி கொட்டுக்கு ஆளாகி வாழ்ற நிலையில எங்களுக்கு இந்த பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவோம் அல்லது பிரதேச சபைக்கு அனுப்புவோம்னு எந்த ஒரு அரசியல்வாதமும் இதுவரை காலத்துல எங்களுக்கு
ஒரு முன்னேற்ற பாதையில செல்றதுக்கு யாருமே எங்களுக்கு கை கொடுக்கல. பார்லிமெண்ட்ல போயிட்டு நாங்க அடிமட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அதாவது பெண் தொழிலாளர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை நாங்களா தீர்த்து கொள்ளலாம். நாங்க எந்த ஒரு கட்சியை தாக்கிக்கிட்டோ எந்த ஒரு கட்சிக்கோ பிழை செஞ்சுக்கிட்டு நாங்க போகல. நாங்க முழு மூச்சா நாங்க பார்லிமெண்ட் போறதுக்கு உத்தேசிச்சு மலேக பெருந்தோட்ட பெண்கள் அனைவரும் எங்களுக்கு வாக்களிச்சு, நீங்களும் எங்களோட இணைஞ்சு எங்களுக்கு வாக்களிங்க. நீங்க வாக்களிச்சீங்கன்னு சொன்னா உங்க கிருபையில நாங்க பார்லிமெண்ட் போயிருவோம். நிச்சயம் நாங்க வெற்றி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இதற்கான சந்தர்ப்பம் பிரஜைகள் முன்னணி சார்பில் கிடைத்துள்ளமை மக்களுக்கு சேவையாற்ற கிடைத்த அரிய வாய்ப்பு என கூறுகிறார் சுப்பையா ஜெயமீனா. வளர்ச்சியடைந்த நாடுகளிலும் மேற்குலக நாடுகளிலும் உள்ள முதிர்ச்சியடைந்த அரசியல் நாகரிகத்தை பின்பற்றும் நோக்கில் மலேகத்தைச் சேர்ந்த பிரஜைகள் முன்னணி வேட்பாளர்கள் ஆளுமை திறன் விருத்தி குறித்து இன்று அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. அடுப்பங்கரையில் முடங்கி கிடந்த பெண்களை பாராளுமன்றத்தை நோக்கி கொண்டு செல்லும் நோக்கில் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக 11 பெண்கள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தேர்தலில் களம் காண்கிறார்கள். காலம் காலமாக பரம்பரை தொட்டு தேயிலை தோட்டத்தை மட்டுமே கண்டு வந்த தேயிலை தோட்ட பெண்களுக்கு நாகரிக உலகம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தலைமை பண்பு, பொது இடங்களில் தோற்றம், பேச்சு திறன் போன்றவை இன்று இவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. பிரபல அழகு நிலையத்தில் முக சீரமைப்புக்கான ஒப்பனை செய்யப்பட்டது. மலையக பெண்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முயற்சியை மிகவும் வரவேற்பதாக நிலையத்தின் உரிமையாளர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். கருப்பு ஜூலை கலவரச் சுவடுகள் தமிழர்களின் நினைவை விட்டு இன்னும் அகலவில்லை. அந்த கருப்பு ஜூலை என்ற கரை இலங்கைக்கு கரும் கரையாகவே அன்று தொடக்கம் காணப்படுகின்றது. 1983ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 13 இராணுவத்தினர் பலியானதை தொடர்ந்து தென்னிலங்கையில் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட கொடூர தாக்குதலே கருப்பு ஜூலை நாளாக நினைவு கூறப்படுகின்றது. அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் இந்த சம்பவத்தை அடுத்து சிறுபான்மை மக்களுக்கு எவ்விதமான பாதுகாப்பும் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையில் கருப்பு ஜூலை வன்முறைகள் வரலாற்றில் பதிந்தது. கோரத்தின் உச்சியிலிருந்த கொழும்பில் தமிழர்களை குறிவைத்து தாக்கினார்கள். தமிழர்களின் அடையாளங்கள் சேதமாக்கப்பட்டன. வணிக நிறுவனங்கள் தீ வைக்கப்பட்டன. தமிழர்களின் வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டது. உடைமைகள் சூறையாடப்பட்டன. கொழும்பில் ஆரம்பித்த இந்த கலவரம் நாடு முழுவதும் பரவியது. 47 எலெக்ஷனுக்கு பிறகு 48 சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்ச உடனே குடியுரிமை சட்டத்தை கொண்டாந்து இலங்கையில் வாக்கிய வம்சாவளி மக்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டது. அங்கதான் ஐக்கிய தேசிய கட்சி எங்களை பழிவாங்க ஆரம்பிச்சது. அதன் பிறகு அவர்கள் எந்தவித அபிவிருத்தியோ தோட்டத்துக்குளத்தை அபிவிருத்தி பண்ணணுமோ அதை அங்கு வாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி பண்ணணுன்ற நோக்கம் அவங்களுக்கு வந்ததே கிடையாது. 1983 எடுத்துக்கணுங்க, கருப்பு ஜூலை கலவரம் நடந்தது. அது ஆக கூட பாதிக்கப்பட்டது இந்திய வம்சாவளி மக்கள் தான். நகரப்புறமா இருக்கட்டும் தோட்டப்புறமா இருக்கட்டும், பதுளை கண்டி பகுதியில் தோட்டப்புறங்களில் மக்கள் எவ்வளவு பாதிச்சாங்க. அந்த காலத்தில் ஆட்சி செய்தது ஐக்கிய தேசிய கட்சி தான் ஆட்சி செய்தது. இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்குது, ஒரு விதமான நிவாரணம் கிடைக்குது. பல கமிஷன்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு வந்தது கிடையாது. 1986ஆம் ஆண்டு நுவரெலியா மாவட்டத்தில் ஆரம்பிச்ச கலவரம் யாரால் ஆரம்பிச்சது? அதுவும் யூஎன்பிகாரங்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்கு நாங்கள் அடிபட்டோம். ஆகையினால அவங்க திடீர்னு சொல்லிட முடியாது, நாங்க தான் உங்களுக்கு எல்லாத்தையும் பாதுகாக்க வர்ற அரசியல் கட்சின்னு சொல்லிட முடியாது. எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்போ இல்லை எங்களுடைய பொருளாதாரத்திலேயோ கல்வி வளர்ச்சியோ அக்கறை காட்டினதில்லை. இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய கலவரத்தை ஆட்சி அரியணையில் இருந்த அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் அரசாங்கம் கைகட்டி வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்தது. எங்களுடைய போராட்டங்கள் தொடங்குவதற்கு அடிகோலியது இந்த ஜூலை 23. அன்று தொடங்கப்பட்ட இனக்கலவரம் பெரும் போராட்டமாக வெடித்து அந்த 23இல் இறந்தவர்களை விட எத்தனையோ மடங்கு இந்த போராட்ட காலங்களில் மக்கள் தங்களுடைய இன்னுயிரை நீத்தனர். 83ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்திற்கு அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒரு தீர்வை கண்டிருக்குமானால் இவ்வளவு அழிவுகளையும் நாங்கள் சந்தித்திருக்க வேண்டிய தேவை இல்லை. ஒவ்வொரு முறையும் தங்களுக்கு சாதகமான செயற்பாடுகளுக்கு எல்லாவிதமான தமிழருக்குரிய எதிர்ப்பு வேலைகளை செய்துவிட்டு தங்களுக்கு தேவைப்படும் போது தமிழர்களை அணுகி
அதை சாதகமாக்கி கொண்டு போகின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியினால் அரங்கேற்றப்பட்ட ஜூலை 23 என்பதை தமிழ் மக்கள் மறக்க மாட்டார்கள். தமிழர்கள் உயிருக்கு பயந்து தஞ்சம் தேடியோடினர். சிலர் உள்நாட்டிலேயே தமிழர்கள் வாழும் பகுதிகளுக்கும், சிலர் நாட்டையே விட்டு வெளியேறிய சம்பவங்கள் அதிகரிக்க தொடங்கின. சர்வதேச நாடுகள் இலங்கையின் மனிதுரிமை மீறல்களை வேடிக்கை பார்த்தன. ஈழத் தமிழர்களின் தொப்புள் கொடி உறவான் தாய் தமிழகம் கொதித்து எழுந்தது. போராட்டங்கள் வெடித்தன. தமிழகத்தின் போராட்டங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தமாக மாறியது. இலங்கையில் நடப்பது உள்நாட்டு பிரச்சினை அல்ல என்றும், சர்வதேசம் இந்த செயலை எதிர்க்க வேண்டும் என அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த இந்திரா காந்தி குரல் எழுப்பினார். சர்வதேச நாடுகளின் தலையீடு ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை வெட்கி தலைக்குனிய வைத்தது. இதன் பின்னர் தமிழர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அடக்குமுறைகளும் பல்வேறு பரிமாணங்களை தொட்டன. கருப்பு ஜூலை கலவரம் தமிழர்களின் பொருளாதார நிலைகளுக்கு வைத்த வேட்டு என்றால் அது மிகையல்ல. ஆரம்ப காலத்து ஒரு நாட்டிலே சிங்கள தமிழ் முஸ்லிம்கள் ஒற்று பிரச்சனை தான் இருந்தார். நான் நிறைய முதல் தடவையாக ஒரு இனக்கலவரம் ஆரம்பித்தது என்றால் 57ஆம் ஆண்டு. அதாவது இந்த சிங்கள அரசாங்க மொழியாக சட்டம் பாஸ் பண்ணப்படுறதுக்கு அந்த வகுப்பு கலவரம் நடந்தது. அதுக்கு பிறகு சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கு. இறுதியாக 83ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாத அளவிலே மக்கள் பல துன்பத்துக்கு ஆனார்கள். வீடுகள் எரிக்கப்பட்டு, கடைகள் எரிக்கப்பட்டு, மனிதர்கள் கொல்லப்பட்டு, சிறையில் இருந்த அரசியல் கைதிகள் வேறு கைதிகளால் கொலை செய்யப்பட்டு, இதெல்லாம் நடந்தது 83ஆம். அதுதான் எனக்கு கருப்பு ஜூலை என்ற பெயரும் வந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.